வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களம். இது தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். அமெரிக்க அம்பேத்கர் யார் அவர் என்று நாம் எல்லோருக்கும் ஆச்சரியமாக தோன்றலாம். பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள்தான். பெஞ்சமின் பிராங்க்லின் 17 பிள்ளைகள் பிறந்த ஒரு குடும்பத்தில் 10வது பிள்ளையாக பிறந்தவர். ஒரு குறிப்பு, அவர் 15வது பிள்ளையாக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி இருக்கிறது? அவருடைய குடும்பத்தில் மொத்தம் 17 பிள்ளைகள். அவங்க அப்பா ஒரு சாதாரண மெழுகுத்திரி செய்யக்கூடிய தொழிலை செய்து வந்த ஒரு மனிதர். அவருக்கு பிறந்த 17 குழந்தைகளில் ஒருவராக பெஞ்சமின் பிராங்க்லின் இருந்தார். இத்தனை பிள்ளைகள் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடம் அனுப்புறது கூட அவங்களுக்கு வசதி இல்லை. அதனால பெஞ்சமின் பிராங்க்லின் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் போனார். அதையும் முழுசா முடிக்கல, பாதியில் வந்துட்டார். அதனால அவருடைய இளமை பருவம் அவங்க அப்பாவுடைய மெழுகுவர்த்தி கம்பெனிலையும் அவருடைய அண்ணன் ஒருவர் ஆரம்பித்த அச்சு தொழிலகத்திலையுமே கடந்தது. அந்த அச்சு தொழிலகத்திற்கு அவர் சென்ற பிறகுதான் அவருடைய வாழ்க்கை மாறியது. என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்த அச்சு கூடத்துல எல்லா விதமான புத்தகங்களும் அச்சிடுவதற்காக கொடுக்கப்படும். இவருடைய இளமையில் இவருக்கு ஏற்பட்ட ஆர்வம், படிப்பதன் மேலுள்ள ஆர்வத்தை இவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த அச்சு கூடத்திற்கு வருகிற எல்லா புத்தகங்களையும் படிச்சிருவார். கம்ப்ளீட்டா படிச்சு அதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்துல இருத்திக்குவார். அதோடு சேர்ந்து 2ஆம் வகுப்பு கூட படிக்க முடியலையேன்னு வருத்தப்படாம எழுதுவதற்கு நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். அச்சுக்கூடத்தில் இருக்கும் பொழுது நல்லா எழுதுவார். நிறைய சிந்திக்க கற்றுக்கொண்டார். படிக்க படிக்க அவருடைய சிந்தனைகள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அதனால ஒரு 13-14 வயதிலேயே அவருடைய எழுதும் திறன் வெளிப்பட்டது. குறிப்பாக அவர் 7 வயசுலேயே கவிதை எழுத ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் எல்லோரும். அவர் நிறைய விஷயங்களை நம்ம உலகத்திற்கு செய்து கொடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறார். பொதுவா பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு சொன்னா மின்னல்ல மின்சாரம் இருக்கிறத கண்டுபிடிச்சார், இடிதாங்கியை கண்டுபிடித்தார். இந்த பொதுவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதை நாம அறிந்து கொள்வது மிக நல்லதுதான். நாம இப்ப கரன்சி, காகித பணப்புழக்கம் அதிகமா இருக்கு இல்லையா? இந்த காகித பணப்புழக்கம் அதிகமாகும் பொழுது மக்களுடைய செல்வாக்கும் அவருடைய வருமான வளர்ச்சியும் அதிகமாகும் என்று உணர்ந்து அதை அதிகப்படுத்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு உற்சாகப்படுத்தியவர் திரு பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் தான். அதே போல சந்தா செலுத்தி, மாத சந்தா, வார சந்தா, ஆண்டு சந்தா செலுத்தி புத்தகங்களையும் நாளிதழ்களையும் பெற்று வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்திய மிகப்பெரிய பழக்கத்தை உருவாக்கிய மனிதர் திரு பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அஞ்சல் துறையில பல்வேறு மாற்றங்களையும் இப்போது நடைபெறுகிற நடைமுறைகளையுமே முதலாக அறிமுகப்படுத்த செய்தவரும் அவர் தான். அமெரிக்கால தான் அவர் அறிமுகப்படுத்துறார். அதே போல அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் படிக்கலனாலும் எல்லாரையும் படிக்க வைக்கணும், பெரிய கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பினார். அதை நிறைவேற்றினார். அவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் இன்று இருக்கக்கூடிய பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி. எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தை அவர் உருவாக்கினார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும். அதே போல அமெரிக்காவில் முதலாக தீ பிடித்தால் அதற்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமாறு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பித்தவரும் அவர்தான். இது இன்று உலகம் முழுக்க பரவி எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிறது. அதே போல மொபைல் லைப்ரரி, நடமாடும் நூலகம், அவர் தான் ஆரம்பிச்சார். இதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா, தான் படிக்காட்டியும் எல்லாரையும் படிக்கணும், எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முன்னெடுப்பை பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் மிக மிக அதிகமாக செய்து வந்தார். அதனால்தான் அவருக்கு அமெரிக்க அரசாங்கம் மிகப்பெரிய பொறுப்பு ஒன்றை கொடுத்தது. அமெரிக்க விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களில் பெஞ்சமின் பிராங்க்லினும் ஒருவர். அவருடைய முயற்சியாலும் தான் அவர்கள் ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்தார்கள். விடுதலை அடைந்த பிறகு அமெரிக்க சட்ட இயற்றும் குழுவில் 3 பேருடைய குழுவில் பெஞ்சமின் பிராங்க்லின் ஈடுபட்டார்.
அவரை அரசாங்கம் நியமித்தது. முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் அந்த அமெரிக்க சட்ட நிர்ணய குழுவை அமைத்தார். அவருடைய மேற்பார்வையில் தான் அமெரிக்காவினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் இயற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய மனிதரை நாம் எத்தனை முறை அவரை பற்றி அறிந்து மற்றவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறோம்? எத்தனை ஆசிரியர்கள் அதை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம்? அல்லது எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை போன்ற ஒரு உதாரணங்களை சொல்லியிருக்கிறோம்? சொன்னா என்ன சொல்லுவாங்க? படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காத மேதை தான், ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மாமேதை. எனவே அவரை நாம் பின்பற்றுவோம். அவர் ஒரு எழுத்தாளர், இதழியலாளர், ஜேர்னலிஸ்ட், ஒரு கண்டுபிடிப்பாளர், சயின்டிஸ்ட், ஒரு அரசியல் வித்தகர். இதைவிட அதிகமாக அவர் ஒரு பத்திரிகையாளராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முன்வந்தார். என்னால் அந்த பத்திரிகை துறை தான் அவரை மிகப்பெரிய செல்வந்தராகவும் மாற்றியது. ஆகவே மாண்புடன் வாழ்ந்த ஒரு பன்முக வித்தகரான திரு பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களை நாம் நினைவு கூறுவோம். அவருடைய செயல்பாடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் எடுத்துச் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றங்களை காண முன்வருவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைய உணவில் நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய மிளகை பற்றி தான் இன்றும் நாம் பார்க்கிறோம். மிளகு உணவில் சேர்க்கும் பொழுது அதிகப்படியான செரிமான பிரச்சனைகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள், டைஜஸ்டிவ் பட்ஸ், அது எல்லாத்தையும் சரியா இயங்க வைக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு பொருள் மிளகு. அது மட்டுமல்லாது நம்முடைய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்முடைய உடம்பு ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை மிளகு நம்முடைய உடலுக்கு அமைத்துக் கொள்கிறது. அதாவது நமக்குடைய உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், ஸ்டார்ச், இது எல்லாத்தையும் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஆற்றலை மிளகு கொடுக்கிறது. அதனால மிளகை முடிந்த அளவிற்கு தினமும் உணவில் சேர்த்து நம்முடைய உடலை ஆரோக்கியமாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.